ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஃப்ரை சாசி சிக்கன். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீஸ் எடுத்திருக்கேன். மைதா, கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமா வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். மைதாவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 2 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ஃப்ரை சாசி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இப்படிக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரை சாசி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை சின்ன சின்னதாக பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன இஞ்சி துண்டை பொடிசாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம டொமேட்டோ சாஸை சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ்,
சோயா சாஸ், வினிகர், லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு அரை குடமிளகா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக வெங்காயத்தால் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வெள்ளை எள்ளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரை சாசி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.